Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு குவான்டிட்டி பேஸ்டு சம்மையோ இல்லை டேட்டா சஃபிஷியன்சியோ அப்ரோச் பண்றது அப்படின்றது தான். பிகாஸ் இப்போ நவடேஸ் எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் இப்போ நேற்று நடந்துட்டு இருந்துச்சு ரைட்டா. ஸோ அப்கமிங் டேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 12th 13th நடக்க போகிற எக்ஸாமில் டேட்டா சஃபிஷியன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் குவான்டிட்டி பேஸ்டோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படின்னும் பொழுது அந்த குவான்டிட்டி பேஸ்டு சம்ஸையும் டேட்டா சஃபிஷியன்சியும் எப்படி அப்ரோச் பண்ணுறது, குவான்டிட்டி பேஸ்டுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஏதாச்சும் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்சினா அதில் ஏதாச்சும் செப்பரேட்டாக ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி பேஸ்டு அப்ரோச் பண்ணலாம். ஆனால் டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்றது நம்ம ஆன்சர் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அந்த சம்முக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா, தட் மீன்ஸ் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக டேட்டா சஃபிஷியன்சியும் நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டேட்டா சஃபிஷியன்சி மேபி ரீசனிங்ல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்றத இந்த செஷன்ல பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க இருக்கு. குவான்டிட்டி பேஸ்டு சம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு கொஸ்டினை கொடுத்துருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா in an envelope there are 5 green 3 yellow and 4 pink color tablets. 3 tablets are picked at random. இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி 1 இங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இங்க ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி குவான்டிட்டி 2க்கு ஒரு ஒய் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த கம்பேரிசன் சிமிலர் டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல வந்த மாதிரியே தான். ஓகேங்களா? வேல்யூ பெருசா இருந்தா குவான்டிட்டி 1, சின்னதா இருந்தா குவான்டிட்டி 2, ஈக்குவலா இருந்தா குவான்டிட்டி 3, ஆர் ஈக்குவல்டா இருந்தா ஆப்ஷன் டி, அதே மாதிரி ஆப்ஷன் இ. இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த குவான்டிட்டி பேஸ்டை சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு அப்ளிகேஷன் சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேபி அப்ளிகேஷன் சம்ஸை நிறைய கேட்கணும், கொஷின் கொஞ்சம் மாடரேட்டாக செட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் ஒரு 2 கவுண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கொஷினில் கேட்டுட்டு இருக்காங்க. மேபி 12th 13thலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி 5 கவுண்ட்ஸ் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்படி வரும்பொழுது அப்செட் ஆகாம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியா இருக்கும், என்னென்னலாம் மாடல்ஸ் இருக்கு, அது எப்படி அப்ரோச் பண்றதுன்றது தான் இந்த செஷன்ல நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? சரி. நவ் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள நம்ம போயிடலாம். நவ் இந்த ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்க அப்படின்னா in an envelope there are 5 green 3 yellow and 4 pink tablets. 3 tablets are picked at random சொல்லிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இந்த குவான்டிட்டி 1க்கு பேஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி. the probability of 2 tablets or yellow is color and one tablet is pink in color அப்படின்ட்டான். அப்ப எடுக்கக்கூடியதுல yellow வந்துட்டு 2வும் பிங்க் எத்தனை இருக்கணுமா 1ம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ yellow பாத்துருவோமா? yellow இங்க மொத்தமா எத்தனை இருக்கு? yellow பாத்தீங்க அப்படின்னா 3. therefore 3c2 into என்ன வந்திருக்கும்? பிங்க் பாத்தீங்க அப்படின்னா 4c1. ஓகே divided by இப்போ total number of tablets எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 5 6 7 8 9 10 11 12. therefore 12c3. ஓகேங்களா? இப்போ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆன்சர் வரும் ரைட்டா. 3c2 is nothing but 3, 4c1 is nothing but 4, 12c3 பாத்தீங்க அப்படின்னா 12 into 11 into 10 divided by என்னன்னு வந்திருக்கும் 3 into 2 into 1. ஓகேங்களா? 3 2s are 6, 6 2s are 12, therefore 3 4 எத்தனை டைம்ஸ்னு பாத்தீங்கன்னா 12 times, therefore 12 divided by 220 அப்படின்னு வந்திருக்கும் ரைட்டா. இது எந்த டேபிள் கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 3 டைம்ஸ், 4 டேபிள் பண்ணும்போது 5 4s are 20, 5 4s are 20. அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 divided by 55 வந்திருக்கும். எதுக்கு? குவான்டிட்டி ஏக்கு ரைட்டா. இப்போ நம்ம குவான்டிட்டி 2க்கு வரணும். சரிங்களா? குவான்டிட்டி 2 வந்துருவோமா? the probability that all the tablets are green in color அப்படின்ட்டான். அப்போ green மொத்தமா 5 தான் இருக்கு. 5c3 divided by 12c3 ரைட்டா. therefore 5c3 is nothing but 5 into 4 divided by என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா 3 2 1 கேன்சல் ஆயிருக்கும், 2 into 1 வந்திருக்கும் ரைட்டா. அதே மாதிரி இங்க 12 into 11 into 10 இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்ணி கூட நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? திரும்ப 3 into 2 into 1. ஓகேங்களா? therefore 2 times, therefore மேல பாத்தீங்கன்னா 10 டோட்டலா வந்திருக்கும் divided by இங்க பாத்தீங்கன்னா 3 2s are 6, 6 2s are, therefore டோட்டலா 220 ரைட்டா. இப்போ திரும்ப இதை 5 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 times, therefore 5 டேபிள் கேன்சல் பண்ணா 5 4s are 20, 5 4s are 20. ஓகேங்களா? therefore திரும்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா 1 divided by என்னன்னு வந்திருக்கும் 22. ஓகேவா?
இப்போ குவாண்டிட்டி 1ம் தெரிஞ்சிருச்சு, குவாண்டிட்டி 2ம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகே, கம்பேர் பண்ணிடலாமா? Now 3 divided by 55 பெருசா, அப்படி இல்லைன்னா 1 divided by 22 பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு இதை மல்டிபிள் பண்ணிருங்க, இந்த ரெண்டு இதை மல்டிபிள் பண்ணிருங்க. அப்போ 66 55 எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டிட்டி 1 தான் பெருசு குவாண்டிட்டி 2 விட. therefore ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சார் இந்த ஒரு சம்முக்கு நம்ம இவ்வளோ சால்வ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குவான்டிட்டி பேஸ்டு ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி கொஷின்ஸை அட்டன் பண்ணக்கூடாது. அப்படி அட்டன் பண்ணால் டைம் இழுக்கணும், நிறைய டைம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னும் பொழுது நான் இன்னைக்கு கொஞ்சம் மாடல் செட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவல் எக்ஸாமில் இதை விட ஈஸியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இதை விட கஷ்டமாக கேட்க வாய்ப்புகள் கிடையாது கிளர்க் லெவல் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணணும். இதை எந்த அளவுக்கு கால்குலேஷன் கம்மியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 கொஷின் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 4 கொஷின் பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி பேஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுன்றது ஈஸியாக உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இது ஒன் ஆஃப் த மாடல். ஓகேங்களா? சரி, நவ் ஐ மூவ் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். நவ் செகண்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் இன் த கிளாஸ். பாய்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஓகேங்களா? சரி, இப்போ குவான்டிட்டி ஒன்று பார்த்துடலாமா? திஸ் இயர் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் இஸ் 60 அப்படின்ட்டான். அப்போ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் 60 அப்படின்னா பாய்ஸோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 40%. இது ஒரு டைப் ஆஃப் குவான்டிட்டி பேஸ்டுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை டெரைவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த குவான்டிட்டி பேஸில் குவான்டிட்டி ஒன்னை வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவன் பாய்ஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். குவான்டிட்டி ஒன்ல பாய்ஸ் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியாகவும் வரும் குவான்டிட்டி பேஸில். ஓகேங்களா? அப்போ ஒரு சம்ம பார்த்தோன்னே அச்சோ குவான்டிட்டி பேஸ்டு கஷ்டமா இருக்கும்னு டிசைட் பண்ணிடாதீங்க. அந்த சம்ம படிச்சு பாருங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் படிச்சு பார்த்தாலே அதோட ஃப்ளோ புரிஞ்சிடும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் இப்போ குவான்டிட்டி 2க்கு வரேன். லாஸ்ட் இயர் அவுட் ஆஃப் 300 ஸ்டூடெண்ட்ஸ் 50% were கேர்ள்ஸ் அப்படின்ட்டான். அப்போ 300ல 50% என்னவா இருக்கும்? 150. ரைட்டா? சரி. And this year the number of girls are increased by 10%. இதுல 10% increase ஆயிருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும்? 15. அப்போ 165. அப்போ டோட்டல்ல 165 girls அப்படின்னா பாய்ஸ் ரிமைனிங் 135 தான் இருப்பாங்க. அப்படிதானே? ரைட், சூப்பர். பிகாஸ் இங்க எனக்கு பெர்சன்டேஜ் தெரியும், உங்களுக்கும் தெரியும்ன்ற காரணத்தெல்லாம் நான் அப்படியே பெர்சன்டேஜ்லேயே போட்டேன். இப்போ பாய்ஸோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னும் போது பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 135. ரைட்டா? 135 அப்படின்றது 100ல எவ்வளோ பெர்சன்டேஜ் செக் பண்ணிடலாமா? 2020. ஓகேவா? 3 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ், 5 டைம்ஸ். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 45%. இப்போ குவான்டிட்டி 1 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40, குவான்டிட்டி 2 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 45. அப்போ என்னோட ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இது ஒன் ஆஃப் த டைப். இப்பயும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? நவ் ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நவ் தேர்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சார் என்ன சார் இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு கிளர்க் லெவலில் வராட்டியும் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கிளர்க்கை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஸ்பிஐ பிஓ அப்படி இல்லைன்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் இன்கேஸ் குவான்டிட்டி பேஸ்டு கேட்டாலும் கொஸ்டின்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிறது தானே, தெரிஞ்சுக்கலாமே, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்ப்போமா இந்த சம்மை எப்படி பேப்பர் பென் இல்லாம லெஸ் பேப்பர் ஒர்க் யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுன்றதாங்க மேட்ரு. ஏன்னா அப்ளிகேஷன் சம்மா கேட்டா 1 மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் தான் கேட்க முடியும். ஆனா குவான்டிட்டி பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 1 மார்க்குக்கு அவங்களால 2 கொஸ்டின் கேட்க முடியும். பிகாஸ் குவான்டிட்டி 1 ஒரு கொஸ்டின், குவான்டிட்டி 2 ஒரு கொஸ்டின். ரைட்டா? அப்ப 2 கொஸ்டினை கேட்டு உங்களுக்கு 1 மார்க்கா ரெடியூஸ் பண்ண கூட அவங்களால முடியும். அதனால மேக்ஸிமம் பிஓ லெவலில் இந்த மாதிரி குவான்டிட்டி பேஸ்டு டேட்டா சஃபிஷியன்சிலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ எஸ்பிஐ கிளர்க்லயும் அது வரதுனால நம்ம ஈஸி லெவல் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் டஃப் லெவலையும் பார்த்துடலாம். ஓகே, சரி. நவ் இப்போ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி 1 ஒர்க்கிங் அலோன் பி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 20 days அப்படின்ட்டான். சரிங்களா? அப்போ பி ஒருவேளை எவ்வளவு டேஸ்ல முடிப்பானா? 20 daysல. ஓகே, இரண்டு போட்டான். சி இஸ் ட்வைஸ் அஸ் எஃபிஷியன்ட் அஸ் பி அப்படின்ட்டான். சி ட்வைஸ் அஸ் எஃபிஷியன்ட்னா அப்போ 10 நாள்ல வேலையை முடிச்சிருவான். நெக்ஸ்ட் ஏ டேக் 2 days more than it takes C. அப்போ C விட 2 நாள் அதிகம் அப்படின்னா 12 days. ஓகேங்களா? இப்போ working together in how much time would they be able to complete 7 such work அப்படின்ட்டான். அப்போ ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்கன்னு பார்ப்போம். 20, 10, 12.
LCM பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னும் பொழுது இங்க 3 டைம்ஸ் வரும், இங்க 6 டைம்ஸ் வரும், இங்க 5 டைம்ஸ் வரும். ரைட்டா? 5, 11, 14. அப்போ 60 by 14 டேஸ்ல ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ எனக்கு 7 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை எவ்வளோ டேஸ்ல முடிப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ இங்க வரும்பொழுது 60 by 14 into 7 வரும். 7 எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். 2 எத்தனை டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சம் இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? now இப்போ குவான்டிட்டி 2 வரும். குவான்டிட்டி 2 பார்க்கலாமா? ஒர்க்கிங் அலோன் ஏபிசி கேன் டூ எ ஒர்க் இன் 24, 30, 40. அப்போ ஏபிசி உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் இதெல்லாம் எழுதுறேன். எக்ஸாம்ல இதெல்லாம் எழுதக்கூடாது. ஓகேங்களா? 24, 30, 40. ஓகேங்களா? இப்போ இதுக்கு உட்காந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? எக்ஸாம்ல எல்சிஎம் எடுத்துட்டு இருக்கக்கூடாது. பார்த்தோன்னே தெரியணும் இதோட எல்சிஎம் என்னது 120ன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ 120யா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கும்பொழுது 24 5 டைம்ஸ், 30 4 டைம்ஸ், 40 3 டைம்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். How long will it take they complete the work if only A and B work for first 6 days? அப்போ per டேக்கு அவங்க எவ்வளோ யூனிட் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12. ஓகேங்களா? அப்போ 12. ஓகே, 12 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை ஒரு நாளைக்கு கம்ப்ளீட் பண்றாங்க. அதுலயும் ஏ அண்ட் பி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க். ஓகேங்களா? அப்போ 9 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க் அப்படின்னும் போது 9 6 ஆர் எவ்வளோ? 54. அப்போ 54 பார்ட் ஆஃப் த ஒர்க் டோட்டல் ஒர்க்ல கம்ப்ளீட் ஆயிருக்கும். ரைட்டா? அப்போ 120ல 54 நான் மைனஸ் பண்றேன். ரிமைனிங் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 66. இப்போ இந்த 66 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை 3 பேரும் சியும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னும் போது எத்தனை நாள்ல முடியும் அப்படின்றத என்னோட கொஸ்டின். அப்படின்னும் பொழுது ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு 12 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா அப்போ 66 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். 6 2 டைம்ஸ் 6 எத்தனை டைம்ஸ்? 11 டைம்ஸ். அப்போ 11 divided by 2 is nothing but what? 5.5 days. ரைட்டா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி 1 எனக்கு 30, குவான்டிட்டி 2 பாத்தீங்க அப்படின்னா 5.5. இப்போ எது எனக்கு பெருசு? குவான்டிட்டி 1. therefore ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நமக்கு ஒரு பிஓ லெவல்ல குவான்டிட்டி பேஸ்ல சம் வரும் அப்படின்னா இந்த மாதிரி வரலாம். மேபி இந்த லெவல் டஃப்னஸ் லெவல் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ்லயும் வரலாங்க. எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ்லயும் வரலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா நம்ம நடத்தும் போது இதெல்லாம் நடத்தியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அப்ளிகேஷன் சம் தானே, அது நார்மலா நமக்கு தெரியும். அதோட ஸ்ட்ரக்சர் தான் மாறப்போகுது. அதை நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணிடுவோம் தான். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியாவும் கேதர் ஆயிருக்கும். ரைட்டா? நான் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, now fourth question. ஓகேங்களா? if the price of a petrol falls down by 20%, அப்ப 100ன்னு இருந்துச்சு அப்படின்னா இது 80 மாறி இருக்கும். ரைட்டா? அப்போ percentage increase அப்படின்னு கேட்டிருக்கான். எவ்வளவு தேவைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு. அப்போ percentage increaseோட ஷார்ட்கட் என்ன? difference divided by lowest number into 100. ரைட்டா? therefore difference எவ்வளவு? 20 divided by lowest number 80 into 100. therefore answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 times. therefore 4 25. therefore answer என்னன்னு பார்த்தீங்கன்னா quantity 1 ஓடது 25. ஓகேங்களா? இப்போ quantity 2க்கு வரும். quantity 2 பார்ப்போமா? a boat covers a distance of 13.5 km in upstream in 1.5 hours அப்படின்ட்டான். ரைட்டா? அப்போ 13.5 km upstream அப்படின்னும் போது boat speed minus water speed எவ்வளோ? 1.5 வரும். அப்போ 60 70 80 90 90 minutes divided by 60. ரைட்டா? இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணிடலாமா? டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது 54 மினிட்ஸ் தான். அப்போ 13.5 divided by boat speed plus water speed இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 divided by 60. ரைட்டா? இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? 10 10 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். 9 டேபிள் அடிச்சோம் அப்படின்னா 9 1 is 9 9 5 are 45. ஓகேங்களா? 1.5 into 6. 1.5 into 6 என்ன வரப்போகுது? 5 6 are 30, 6 1 is 6, 7 8 9. அப்போ boat speed minus water speed என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.0. ரைட்டா? 9. ஓகே, அதே மாதிரி இப்போ boat speed plus water speed கண்டுபிடிச்சிருமா? திரும்ப 6 டேபிள் அடிக்கிறேன். 6 டேபிள் அடிச்சா 9 டைம், 6 டேபிள் அடிச்சா 10 டைம். இங்க என்ன வரப்போகுது? 1.5 தான். அப்போ 1.5 into 10 என்னது? 15. ஓகேங்களா? அப்போ boat speed plus water speed என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15. ஓகேவா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2bs is equal to 24.
அப்போ போத் ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னா அப்போ வாட்டரோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? 3 தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 15 வரணும். அப்போ 12 அப்படின்னா 3. இப்போ எனக்கு குவான்டிட்டி 2 வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, குவான்டிட்டி 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 25. அப்போ எது பெருசு? குவான்டிட்டி 1. Therefore option A is the right answer. ஸோ பெரிய லெவல்லாம் கிடையாது. டைம் இழுக்கும். ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு இல்ல லாஜிக்கா மைண்ட் கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா குவான்டிட்டி பேஸ்டையும் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ லாஸ்டா ஒரே ஒரு சம். ஓகே. நவ் இந்த மாதிரியும் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி 2 x is equal to 10. அதாவது டைரக்டாவே அவன் வேல்யூவே கொடுத்துருவான். சரியா? கொடுத்துட்டு நம்மள கால்குலேட் பண்ண சொல்லுவான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கிளர்க் லெவல்ல மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டமா கேட்க முடியாது இல்லையா? அப்ப ஈஸியா வரணும் பொழுது இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ். சரியா? சரி சம பாத்திரலாம். The distance traveled by a bus in 4 hours in 320 km. ஓகேங்களா? அப்ப இதை வச்சு ஸ்பீடு கண்டுபிடிக்கலாமா? அப்ப 320 divided by 4 அப்படின்னும் பொழுது அவன் எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருப்பான்? 80 kilometers per hour ஸ்பீட்ல போயிருப்பான். ரைட்டா? If the speed of the bus is increased by 20%, அப்ப இதுல 20% இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா 16, அப்ப டோட்டலா எவ்வளவு இருந்திருக்கும்? 96 kilometer per hour போய்கிட்டு இருக்கும். ரைட்டா? இப்போ what will be the time taken by the bus to cover the triple the distance அப்படின்ட்டான். அப்போ 320 triple the distance அப்போ 3 times divided by 96. ஓகேங்களா? அப்போ 30 10 times இங்க பாத்தீங்கன்னா 32 3 times 3 கேன்சல் ஆயிரும். அப்போ டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 hours. ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி 1ம் 10, குவான்டிட்டி 2ம் எவ்வளோ 10 அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ. ஓகேங்களா? பிகாஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அவனே டைரக்டாவே வேல்யூ கொடுத்துட்டான். அப்ப அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஸோ கண்டிப்பா 12th 13th எக்ஸாம் போறவங்க ஓகே இன்னைக்கு கண்டிப்பா பார்க்க முடியாது ஏன்னா இன்னைக்கு தான் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். சரியா? ஸோ 12th 13th போறவங்க கண்டிப்பா குவான்டிட்டி பேஸ்டு பார்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் இந்த 5th கொஸ்டின் மாடல்ல ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? டஃபாலாம் இருக்காது. தேர்ட் கொஸ்டின் மாதிரிலாம் இருக்காது. ஈஸி லெவல் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை லாஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டி பேஸ்டு நான் இப்போ ஒரு ஐடியா கிரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ டேட்டா சஃபிஷியன்சி போயிடலாம். டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டினும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரிங்களா? இந்த டேட்டா சஃபிஷியன்சி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு எக்ஸாக்டா ஆன்சர் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத மட்டும் நீங்க சொன்னா போதும். ஓகேங்களா? சரி இப்போ பார்த்தலாமா? வாட் இஸ் த சிஐ ஆன் a sum of rupees 5,000 in 2 years. ஓகேங்களா? அப்போ சிஐ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான் 2 இயர்ஸ்க்கு 5,000க்கு. அப்போ இந்த சிஐ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவை? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தேவை இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வரேன். In SI on the same sum of the same rate of interest for 5 years is 2000 அப்படின்ட்டான். அப்போ 5 வருஷத்துக்கு SI 2000 அப்படின்னா SIயோட கான்செப்ட் எல்லா வருஷமும் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சேமா தான் இருக்கும். அப்போ டிவைடட் பை 5 பண்ணா எனக்கு என்ன வந்துடும்? டோட்டலா 5 4s are 20 400. ஓகேங்களா? அப்போ 400 எனக்கு SI. ஆனா இது எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? எனக்கு தெரியாது. இங்க ஒரு வருஷத்துக்கு 400 ரூபாய் எஸ்ஐன்றது மட்டும் தான் தெரியும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரேன். இன் சிஐ அண்ட் த எஸ்ஐ ஃபார் 1 இயர் ஆர் த சேம் அப்படின்ட்டான். அப்போ எஸ்ஐயும் சிஐயும் 1 இயருக்கு சேம் அப்படின்னா ஓகேங்களா? அப்போ சிம்பிளா என்ன பண்ணலாம்? எஸ்ஐ 400 ரூபாய் அப்படின்னா வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிஐ எவ்வளவா? 400 ரூபாய் தான். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுதான் என்னால என்ன பண்ண முடியும்? இந்த சம்முக்கு ஆன்சர் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா இந்த சம்மை நான் சால்வ் பண்ணல. ஓகே? எனக்கு என்னன்னா given data தெரிஞ்சா என்னால ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். பிகாஸ் இந்த 400 அப்படின்றது 5000ல 400 அப்படின்றது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிடும். அப்படிதானே? அப்ப அதை வச்சு நான் 2 இயர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இன்கேஸ் நான் ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சிஐஎஸ்ஐயும் சேம்னு சொல்லிட்டான். அது எவ்வளவு அமௌண்ட்னு எனக்கு தெரியாது. அப்படின்னும் பொழுது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு தான் என்னால என்ன பண்ண முடியும்? எவ்வளவு அமௌண்ட்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அமௌண்ட் அப்படியே சிஐயா ஸ்டேட்மெண்ட் 2ல மேட்ச் பண்ணியிருக்கேன். மேட்ச் பண்ணிட்டு வேல்யூஸை கால்குலேட் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் நீங்க இந்த சம்ம சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா
if both statement are required to answer the question. Option E is the right answer. ஓகேங்களா? என்னன்னா இப்போ இன்கேஸ் எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் போதும், ஸ்டேட்மெண்ட் 2 தேவையில்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பிக் பண்ணலாம். இன்கேஸ் ஆல்டர்னேட்ல இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 நீங்க பிக் பண்ணலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸை பிக் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ்ல நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? Now இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம், வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதர் அப்படின்ட்டா. அப்போ ஃபாதரோட பர்சன்டேஜை கண்டுபிடிச்சா எனக்கு போதும், எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தேவையில்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், the difference between the father age and the son age is 36. அப்போ ஃபாதருக்கும் சன்னுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் எவ்வளவா? 36. Now நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சன்னோட ஏஜ் வந்துட்டு 1/7 ஆஃப் ஃபாதர் ஏஜ் அப்படின்ட்டான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சன்னுக்கும் ஃபாதருக்கும் உண்டான ரேஷியோ என்னவா? 1:7. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சரை சொல்ல முடியும். ஓகேங்களா? சூப்பர். ஓகே, அப்ப இதுக்கும் எனக்கு என்னதான் ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா both 1 and 2 are required to answer the question. ஓகேங்களா? now third sum, what is the length of the train கேட்டிருக்கான். ட்ரெயினோட லென்த் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, it crosses a tree in 20 seconds அப்படின்ட்டான். அப்போ டைமிங் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, டைமிங் என்ன? 20 seconds. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் சொல்லிடுறேன். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்னது? 72 கிலோமீட்டர். அப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் 2ல எனக்கு ஸ்பீடு தெரியும், ஸ்டேட்மெண்ட் 1ல எனக்கு டைம் தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுது அப்படின்னும் போது ட்ரெயின் டிஸ்டன்ஸ் பிளஸ் ட்ரீயோட டிஸ்டன்ஸ் 0வா தான் இருக்கும். அப்போ எனக்கு இந்த சம்முக்கும் இந்த ரெண்டு விஷயமுமே தெரிஞ்சாதான் என்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சொல்ல முடியும். தேர்ஃபோர் ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த சம்மெல்லாம் நான் சால்வ் பண்ணலை. ஓகேங்களா? ஆனால் சால்வ் பண்ணாமல் இந்த சம்மை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல முடியுமா முடியாதா? அதாவது சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டேட்டா சஃபிஷியன்சி சம்மு கேட்குறாங்க அப்படின்னா சிம்பிள், உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதா இல்லையான்றதை செக் பண்ணுவாங்க. கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி சம்ஸை அப்ரோச் பண்ண முடியும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? சரி, லாஸ்டா ஒரே ஒரு சம். ஓகே, வாட் இஸ் ராம்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ராம் இஸ் 5 இயர்ஸ் ஓல்டர் தென் சுரேஷ் அப்படின்ட்டான். ரமேஷ் எவ்வளவா? 5 இயர்ஸ் ஓல்டர் தென் சுரேஷ். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். The ratio of the age of Suresh and Ramesh is 4:5 அப்படின்ட்டான். ஓகேங்களா? சுரேஷுக்கும் ரமேஷுக்கும் உண்டான ரேஷியோ என்னது? 4:5. அப்போ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தானே இந்த 5ஆ இருக்கும். இங்கே நீங்க செக் பண்ணி பாருங்க, ரமேஷ் மைனஸ் சுரேஷ் தான் என்ன வந்திருக்கும்? 5. அப்போ 1 பார்ட் தான் 5, அப்போ 4 பார்ட்ஸ் என்ன, 5 பார்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சா 20, 25 ஏஜ்லாம் தெரிஞ்சிடும். ரைட்டா? ஆனா அவன் இங்க யாரோட ஏஜ் ஆச்சும் கேட்டிருக்கானா, வாட் இஸ் ராம்ஸ் பிரசன்டேஜ் தான் கேட்டிருக்கான். ஆனா ஆப்ஷன்ஸ் இப்படி கிடையாது. ரைட்டா? அப்போ அன்வான்டா இதெல்லாம் உட்காந்து கண்டுபிடிக்காதீங்க. அப்போ எனக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சாதான் என்னால் என்ன பண்ண முடியும்? இந்த ஆப்ஷன், இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னும் பொழுது இதுக்கும் எனக்கு என்னதான்? ஆப்ஷன் இ தான் ரைட் ஆன்சர். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி இன்ன வரைக்கும் நமக்கு எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்ல வரல. நேற்று ஃபுல்லா வரல, இன்னைக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? மேபி 12th 13th டேட்டா சஃபிஷியன்சியும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? பண்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, அதை பத்தியும் ஒரு ஐடியா கொடுத்துடலாம், எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி அட்டன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஒரு மார்க்ன்றது பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்படின்னும் போது இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த டேட்டா சஃபிஷியன்சி குவான்டிட்டி பேஸ்டு கொஞ்சம் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டே, தட் மீன்ஸ் நேத்து வந்துட்டு, அதாவது 10th எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ்ல கேட்ட ஒன் ஆஃப் த கேஸ்லெட் மாடல்ல தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். இந்த மாடல்லையும் கேட்டுட்டு இருக்கான், இந்த மாடலையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே, நவ் கேஸ்லெட் மாடல் போயிடலாம். கேஸ்லெட்ல ஜஸ்ட் லிசன். எடுத்தோடனே கேஸ்லெட்டை டச் பண்ணாதீங்க. இவ்வளோ பெருசு சம் வந்துட்டு நமக்கு தெரியுமான்னு தெரியல, கேட்டானான்னு தெரியல. பட் இந்த மாடல் சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் அப்படியே நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, சரி பாப்போமா? இப்போ கேஸ்லெட்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி கேஸ்லெட்டுக்கு வாங்க, எடுத்தோடனே டச் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? சரி, நான் இப்போ கிளாஸ் ஏவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்க என்ன சொல்றோம்? Study the following information carefully and answer the question given below. There are 3 classes A, B, C. 3 கிளாஸ் இருக்கு. அதுல 3 செக்ஷன் இருக்கு. X, Y, Z ன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் கிளாஸ் ஏவை ரெட் கலர்லயே நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? கிளாஸ் ஏ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னவா? 360. ஓகே, 360.
இந்த 360ல இப்போ x y z ன்னு சொல்லிட்டு 3 செக்ஷன் இருக்கு ரைட்டா. சரி ஏதாச்சும் க்ளூ கொடுத்துருக்கானான்னு பார்ப்போம். in section x is 1/3 of the total number of students. 1/3 அப்படின்னா divided by 3 ன்னு வரும். அப்பனா 120 வந்துட்டு x ல இருப்பாங்க ரைட்டா. The ratio of the number of students in y and z is என்னவா 2:1. அப்போ டோட்டல்ல 120 போயிருச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ 240. இந்த 240 தான் எனக்கு இப்போ 3 பார்ட்ஸ். அப்போ 2 பார்ட்ஸ் என்ன 1 பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 160 80. ஓகேவா. அப்போ y வந்துட்டு 160, z வந்துட்டு 80. இதுதாங்க ஸ்கூல் ஏவோட டோட்டல். ஓகேங்களா. இந்த மாதிரி ஈஸி லெவல்ல தான் நமக்கு கேல்குலேட் வரும். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டச் பண்ணாதீங்க. எங்கேயாச்சும் சின்னதா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் கொஞ்சம் பிரச்சனையா போயிடும். ஓகேவா. Now இப்போ கிளாஸ் பி வரேன். இப்போ கிளாஸ் பி. The ratio of the number of students in x and y is 8:5. ஓகேங்களா. Therefore total என்னன்னு தெரியாது. ஆனா x y z ல x y என்ன ரேஷியோ 8:5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. The number of students in z is 50% of the total number of students in x and y அப்படின்ட்டான். அப்போ எனக்கு டோட்டலே தெரியாது அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயத்தை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம் கிளாஸ் பி யோட தியரி. ஓகேங்களா. இதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அப்ப எனக்கு xy சேர்த்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. a plus 50% of a. ஓகேங்களா. 50% of a. இதோட டோட்டல் தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 390 ரைட்டா. அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் z is 50% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் x and y. அப்போ இந்த x and y சேர்த்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இதுல 50% தான் z. அப்போ டோட்டல் கொடுத்துட்டான் 390. அவ்வளவுதாங்க. இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டேனா அப்போ 3a is equal to 390 to 2. ஓகேங்களா. ஏன்னா இந்த 2 அப்படிங்கிட்டு வந்திருக்குமா. therefore 390 அப்படின்னும் பொழுது எத்தனை டைம்ஸ் வரும் 130. 130 into 2. therefore a ஓடது என்னன்னு பார்த்தீங்கன்னா 260. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எனக்கு 260. ஓகேங்களா. இப்போ இதுல டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 13 பார்ட்ஸ். அப்போ 8 பார்ட்ஸ் எவ்வளோ 5 பார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் தான் 26. அப்போ 160 100. ஓகேவா. எக்ஸ் ஒய். இப்போ இசட்ன்றது 50% ஆஃப் ஏ. ஏல 50% எவ்வளோ 260ல 50% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 130. ஓகேங்களா. அப்போ இசட்டோட வேல்யூ 130, யூனோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 160, ஒய்யோட வேல்யூ என்னது 100. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தாட்டி இந்த வீடியோவை இந்த இதை மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்க. ஈஸியா புரியும். ஓகேங்களா. நான் இப்போ கிளாஸ் சிக்கு போயிடலாம். கிளாஸ் சி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி அண்ட் சி இஸ் 3:2 அப்படின்னு சொல்லிட்டான். இங்க எனக்கு பியோட டோட்டல் எனக்கு தெரியணும். பியோட டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் 50% ஆஃப் ஏ. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எனக்கு என்னது பியோட டோட்டல். அப்போ ஏவோட டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 260. 50% ஆஃப் ஏ என்னது 130. அப்போ டோட்டலா எவ்வளோ 390 ரைட்டா. அப்போ பியோட டோட்டல் 390 அப்படின்னா ஓகேவா. இது எவ்வளோ பார்ட்ஸ் தான் 3 பார்ட்ஸ். அப்போ 2 பார்ட்ஸ் எவ்வளோ 3 எவ்வளோனா 130. therefore 260. ஓகேங்களா. அப்போ கிளாஸ் சியோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 260 ரைட். இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்துடலாமா. the number of students in y in c is x y z 3 செக்ஷன் இருக்கு இல்லையா. இதுல y in c is 20% of the 20% more than the number of students in y in b அப்படின்ட்டான். y in b எவ்வளோ 100. இதுல 20% அதிகப்படுத்தினா எவ்வளோ 120. சூப்பர் தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த 120 டோட்டல் 260. சரி ஓகே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் total number of students in x is 30% of the total number of students in c. Students in c that means total 30%. அப்போ 26 into 3. இதை பண்ணாதான் எனக்கு என்ன வந்திருக்கும் x ஓட டோட்டல் தெரிஞ்சிருக்கும். 6 3s are 18, 3 2s are 6 7 78. ஓகேவா. இப்போ டோட்டல்ல 120 78 எவ்வளோ 198 போயிருச்சு. எனக்கு இசட்டா இருக்கும். அப்போ 260ல 198 போயிருச்சு அப்படின்னா 26. ஓகேங்களா. therefore 62 தான் எனக்கு இசட். ஓகேங்களா. இந்த அளவுக்கு கால்குலேட்டிவா வருமானு எனக்கு தெரியல. இதுவே எனக்கு கால்குலேட்டிவ் தான். இன்கேஸ் இந்த மாதிரிலாம் சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா. நோ ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி சம்ஸை நீங்க தொட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சால்வ் பண்ணும் போதே எவ்வளோ டைம் எடுத்திருக்கும். இதை ஃபாஸ்டா சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு 5 minutes கிட்டக்க எடுக்கும். அப்படிதானே. அப்படின்னும் பொழுது
இந்த மாதிரி சம்ஸை இனிஷியலா டச் பண்ணாதீங்க. இன்கேஸ் முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை டச் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோல எல்லாமே நம்ம என்னன்னு பார்த்தோம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடரேட் லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி எப்படிலாம் கேட்பாங்க அதுல ஒரு மாடல் தான் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி பேஸ்ட், டேட்டா சஃபிஷியன்சி, தென் கேஸ்லெட் பேஸ்டு. ஓகேங்களா? இது மூணுமே செகண்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ரியாரிட்டியா வச்சுக்கிட்டு அதுல ஈஸியான சம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் நம்புறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அதை எப்படி அப்ரோச் பண்றதுனே தெரியாம இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். ஸோ 11th as well as 12th 13th. ஓகேங்களா? இந்த 3 நாள் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் once again all the best. ஸோ ஃப்ரீ மைண்டடா போய் எக்ஸாம் எழுதுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. கொஸ்டின் மாடரேட் லெவல்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பா நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ கூலா எக்ஸாம் எழுதிட்டு நல்லபடியா ரிசல்ட் சொல்லுங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.